ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ட்ராமாவாக வெளியான ஹியர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரிச்சர்ட் யங். ஆனால் இந்த கதை அவரை பற்றினது கிடையாது. அவரை பற்றினது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் அவர் இருந்து வாழ்ந்த அந்த வீட்டை பற்றினது. அது வீடுங்கிறத விட அந்த பீஸ் ஆஃப் லேண்டு அதை பற்றினது. அப்படி தான் உங்களுக்கு சொல்லணும்னா தெளிவாக சொல்லணும். ஏன்னா இந்த கதைக்களம் ஆரம்பிக்கும் போதே டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோவுடைய வீடு இப்போ எங்கே இருந்ததோ இந்த இடம் எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் பூமியில் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டாக இருக்கத்தானே செய்யும். அங்கே ஆரம்பிக்குது கதை. முதல்ல டைனோசர்ஸ் வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுங்க அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் மனித இனம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகி அவங்க மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு அவங்களுடைய சர்வைவல் பார்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் இவங்கன்னு சொல்லி இவங்க ஆண்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பணம் பதவிக்கான அரசியல் என்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு கட்டத்தில் இந்த வீட்டுக்கு முதல் அதாவது இந்த லேண்டில் ஒரு வீடு ஒன்று கட்டப்படுது. அந்த வீட்டுக்கு ஜான் ஹார்ட்டர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மனைவியோட குடி வர்றாப்புல. அங்கே இருந்து தான் இந்த பீஸ் ஆஃப் லேண்டு முதல்ல வீடாகவே மாறுது. இதுக்கப்புறம் ஏஏ அண்ட் ரோஸ்ன்னு சொல்லி ஒரு சில பேர் வர்றாங்க. ஆனால் ஏஏ அண்ட் ரோஸ்ன்னு சொல்லி நம்ம கதாநாயகனுடைய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு 1945 வாக்கில் இந்த வீட்டுக்கு குடி வர்றாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அதில் நம்ம கதாநாயகன் ரிச்சர்ட் ஒரு பையன். இப்போ இவர் ஒரு கட்டத்தில் மார்கரெட் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி திருப்பி இவர் கல்யாணம் ஆகி அதே வீட்டிலே செட்டில் ஆகி இருக்கிறாப்புல. இப்படி இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத விட அந்த வீடு அந்த பீஸ் ஆஃப் லேண்டுடைய பயணம் என்ன, அது எவ்வளவு தூரத்தை தாண்டி வந்திருக்கு, இதுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லேண்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ஒன்று, இந்த வருஷத்துடைய தலை சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த படம் 199 பேர் அவங்க பார்க்குறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டைலு இந்த கதைக்கு. அதனால் எனது 99 பேத்துக்கு பிடிக்காதா? அப்போ யார் அந்த ஒருத்தர், யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறீங்களா? வேற என்ன, காலனா காசுக்கு காட்டு கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு நான் தான் சார் அந்த பையன், எனக்கு தான் அந்த படம் பிடிச்சது அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி என்ன ரொம்ப கவர்ந்த வெகு சில படங்களில் இந்த படமும் ஒன்று. நிச்சயமாக அந்த வருஷத்துடைய தலை சிறந்த படம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இதை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராபர்ட் ஜெமிக்கிஸ் உடைய படம் இது. ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரி, கேஸ்டவே மாதிரி, த வாக் மாதிரி அட்டகாசமான அற்புதமான உணர்வுபூர்வமான ட்ராமாஸை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒரு படம் இது. அதுவும் தானே தலைவன் டாம் ஹாங்க்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸில் சொல்லவா வேணாம். இப்போயே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த படம் இப்போ இத்தனை படங்கள் சொன்னேன் இல்லையா, கேஸ்டவேலேருந்து பல படங்கள் சொன்னோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு படத்தை பார்த்த ஒரு உணர்வை இந்த படம் விட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த படம் ராபர்ட் ஜெமிக்கிஸ் 2004 த போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் கிறிஸ்மஸ் ஃபிலிம் ஒன்று எடுத்திருப்பார். அந்த படம் ஒரு அனிமேட்டட் படம் தான். இப்போயும் டைம் கிடைச்சதுன்னா, ஒரு 2 மணி நேரம் கிடைச்சதுன்னா அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு பையன் ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ஜேர்னி ஒன்று மேற்கொண்டுட்டு கடைசியாக திருப்பி வீட்டில் இறங்குவேன், அவ்வளோதான் கதையை. அந்த படம் என்னங்க, இதை எப்படிங்க அனிமேஷனில் சேர்த்தாங்க, லைவ் ஆக்ஷன் படம் மாதிரி என்ன தத்ரூபமாக பிசுறில்லாமல் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளை பிரமிக்க வச்ச ஒரு படம் அது. அப்பையே 2004 வெளியான ஒரு படம் அது. இன்றைக்கும் டைம் கிடச்சதுன்னா ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் தான், அட்டகாசமான படம். பட் அது ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு படம் அது. டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பாருங்கள், ராபர்ட் ஜெமிக்கிஸுடைய படம். அந்த படம் தான் அந்த பையன் ஆரம்பித்து ட்ரெயினில் ஏறி அவங்க கூடயே அந்த ஜேர்னியை நம்மளும் மேற்கொண்டுட்டு திருப்பி அவங்க கூடயே இறங்கி கடைசியாக அந்த பையனுக்கு என்ன தோணுச்சுங்கிற அந்த ஃபீலை அப்படியே நமக்குள்ளே உள்ள ஹார்ட்டில் தள்ளின மாதிரி இருந்ததுங்க. அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த படம் அந்த போலார் எக்ஸ்பிரஸ். அப்படி ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு 20 வருஷம் கழிச்சு. அது 2004 வந்தது, 2024 ராபர்ட் ஜெமிக்கிஸ் எடுத்திருக்காப்புல. அப்படி ஒரு படம் இது. தமிழில் இப்படி ஏதாவது படங்கள் வந்திருக்கானா, இப்படி படங்கள்லாம் இங்கே வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. இந்த படமெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு ஷோக்கே ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்கு எந்த தேட்டர் ஒன்று வச்சு ரெடி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் தமிழில் 6லிருந்து 60 வரை படம் இருக்கு இல்லையா, அந்த படமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப புரிஞ்சு உணர்வுபூர்வமாக உள்வாங்கி அனுபவித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் அந்த மாதிரி ரசிகர்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன 6லிருந்து 60 வரை படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தனி மனுஷன் அவனுடைய லைஃப்பில் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த வயசு ஆகிற வரைக்கும் எவ்வளவு மனிதர்களை எவ்வளவு சம்பவங்களை
கடந்து வந்திருக்கான், இதுதானடா வாழ்க்கை, இவ்வளோதானா ச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலை விட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இதில் ஒரு தனி மனிதன் அப்படின்னு எடுத்துக்காமல் ஒரு வீடு, ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு எவ்வளோ பேர்த்த இத்தனை வருஷத்தில் வந்து சந்திச்சுக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் இவங்க கதைக்களமாக சொல்லியிருக்காங்க. அதை அற்புதமாக ராபர்ட் ஜெமேக்கி சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம் இது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 2022 எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. எப்பா 30 நிமிஷம் பார்த்தாலே ஒன்றும் புரியலப்பா, இந்த படமாக ஆகா போகணும்னு சொன்னேன் அப்படின்னு நம்மளுடைய நண்பர் வட்டாரங்கள் ஒரு சில பேர்லாம் நம்மகிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எத்தனை ஆஸ்கார் வாங்குங்கிறதே எனக்கு தெரிலங்க அப்படின்னு அப்போ நான் அடித்து சொன்னேன். நிச்சயமாக ஆஸ்கார் ஒரு குவியலே அந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படம் ஃபைனலாக 7 ஆஸ்கார் அந்த வருஷத்துக்கு அடித்தது. அதை அன்றே கணித்தார் அருண் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வேறு நம்ம ட்விட்டர் ஹேண்டலில் போட்டோம். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் டெஃபினட்டாக பெஸ்ட்டு எடிட்டிங்க்கும் சரி, பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கும் சரி, பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, ஏன்னா இதில் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, பல கதாபாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எங்கேயுமே பிசிறடிக்காமல் அந்தளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாம் ஹாங்க்ஸ்லேருந்து ராபின் ரைட்லேருந்து எல்லாரும் ஏங்க எவ்வளோ சின்ன பசங்களாக இருக்காங்க, அப்படியே இருக்காங்கல்ல அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்ம நம்பகத்தன்மையோடு கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே. இந்த படத்தில் முக்கியமான ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். டாம் ஹாங்க்ஸ் ஒன்று, ராபின் ரைட் ஒன்று, பால் பெட்டனி ஒன்று, கெல்லி ரெய்லி ஒன்று. இந்த 4 கதாபாத்திரங்கள் இவங்க சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ டிஏஜிங் டெக்னாலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அதை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு சிஜிஐ பண்ணி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ண டீமை. ஸோ டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் தான். நான் சொன்ன இந்த ஒரு சில ஆஸ்கார்ஸுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எடிட்டிங்க்கு விஎஃப்எக்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆஸ்காரோட அடித்தா தான் இந்த படத்துக்கு மரியாதை. அந்த மாதிரி ஒரு படம் இது. பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது போக ஜெஸி கோல்பர்க் அவர் தான் வந்து படத்துடைய எடிட்டரு. ஒரு சாதாரண கதையை நான் இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ், இதுதான் என்னுடைய ஐடியா அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா சின்ன சின்ன மாண்டாஜஸாக வச்சு அதை இவ்வளவு அழகாக, ரொம்ப இன்னோவேட்டிவாக, கிரியேட்டிவாக இப்படி கட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு நான் அசத்தி போட்டார் அப்படின்னு சொல்லி எடிட்டரை நம்ம டைரக்டர் ராபர்ட் ஜெமிக்கேஸே பாராட்டி தள்ளியிருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம். நீங்கள் சினிமா துறையை சேர்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, போர் அடிக்குதோ அடிக்கலையோ, இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச், ஹைலி ரெக்கமெண்டட் படம். நீங்கள் பார்த்தே தீரணும். ஒரு படத்தை, ஒரு சாதாரண கதையை எப்படி நரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை பிரமிக்க வச்சுருப்பாங்க. பொறுமையாக மட்டும் பாருங்கள், நிச்சயமாக நிறைய லேர்னிங்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி டான் பர்கஸ் தான் சினிமோட்டோகிராஃபரு. பயவில் அந்த ஆள் மட்டும் கேமரா வச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட போயிட்டான் போலங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஒரே இடம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கதை எனக்கு வந்து எங்க இப்படி பண்ண முடியுமா ஒரு கதையை, எந்த நம்பிக்கையில் ராபர்ட் ஜெமிக்கேஸ் வந்து இவ்வளோ தைரியமாக இறங்கினார், இப்படி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு இப்படி நரேட் பண்ணால் இதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எந்த தைரியத்தில், எந்த நம்பிக்கையில் அவர் இறங்கினார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா கேமரா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கதைக்கலாம். கேமரா நகரவே நகராது எங்கேயுமே. ஒரே ஒரு ஷாட்டு கிளைமேக்ஸில் அப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. அது வேறு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு ஷாட் அது. அந்த ஒரு சீனில் தான் இந்த வீட்டுடைய இன்னொரு பக்கமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை டான் பர்கஸ் பண்ணியிருப்பாப்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் எக்கச்சக்கமான மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஆலன் பிரித்து மேஞ்சிருந்தாப்புல. அது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, உயிரோட்டமான இசை. எங்கேயுமே ரப்பர் ரப்பர் ரப்பர்லாம் இழுத்துருக்க மாட்டாங்க. வெறும் பியானோ பீசஸ்ஸு, மைல்டு ப்ரீஸியான மியூசிக் தான். அந்தளவுக்கு ஃபினாமினலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு. இது எல்லாம் போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 கதாபாத்திரங்கள், 4 ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஃபினாமினலாக பண்ணியிருந்தாங்க. டாம் ஹாங்க்ஸ் ஆகட்டும், ராபின் ரைட் ஆகட்டும், பால் பெட்டனி ஆகட்டும், கெல்லி ரெய்லி ஆகட்டும், 4 பேருமே ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டு, 4 பேருமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இதில் டாம் ஹாங்க்ஸும் சரி, ராபின் ரைட்டும் சரி, ஃபாரஸ்ட் கம்ப் பேர் 30 வருஷம் கழித்து திருப்பி அந்த பேர் இதில் பண்ணியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இதில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இந்த ஒருத்தருக்கு தாங்க பிடிக்கும், மீதி 99 பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. இதுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னென்னா, லைஃப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கணும். இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் வாத்தியார் வெளியே நிற்க வச்சுட்டாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ அவமானமாகி போச்சு தெரியுமா, வாழவே பிடிக்கல அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸு. லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது ராஜா. பின்னாடி நம்ம அடி வாங்க வேண்டியது, அவமானப்பட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதை சுற்றி நின்று கை தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரே லைன் கட்டி நிற்பாங்க. அவ்வளோ சம்பவங்கள் நீங்கள் கடந்து வர வேண்டியது இருக்குது. அதனால் லைஃப்பில் பல விஷயங்களை கடந்து வந்து போங்கடா டே, இவ்வளோ தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த படம் உணர்வுபூர்வமாக ஆமாம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். குறிப்பாக
நம்ம டாம் ஹாங்க்ஸுடைய குட்டி பொண்ணு வெனசா, அவள் வந்து சின்ன பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு போர்வையை போட்டுட்டு சும்மா நான் பேய் மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி கோஸ்ட் மாதிரி நடந்து வரும்போது ஒரு தகப்பனாக மகளை பார்த்து டாம் ஹாங்க்ஸ் எந்திரிச்சு ஓடுற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும் குழந்தை விளையாடுதுன்னு, நம்மளும் அப்போ பிள்ளையை வந்து அப்போ தான் பிள்ளைக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சார் பரவாயில்ல அவளை நம்பிட்டோம், நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாப்ல. அதெல்லாம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும். அட்டகாசமான ஒரு காட்சி. ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த ஃபேஸை கடந்து வந்திருந்தோம்னா தான் நம்மளும் இப்படி பண்ணோம்ல, நம்ம மகளுக்கு பண்ணோம்ல, நம்ம மகனுக்கு பண்ணோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் அற்புதமான வித்தியாசமான அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், பட் செமையான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அது ஹியர் தான். இருந்தும் இது ஒருத்தருக்கு ஒப்பீனியன் டிஃபர் ஆகலாம். அதனால் நான் சொல்லிட்டேன், இது எல்லாத்துக்குமான படம் கிடையாது. முதல்ல டிஸ்க்ளைமரில் தெளிவாக போட்டோம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நமக்கு என்ன தோணுச்சோ அதுதான். நம்ம ஜோசியக்காரன் கிடையாது, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் எப்படி இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. நமக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன். அட்டகாசமான அற்புதமான ஒரு படம் இது. நம்ம வேவ்லெந்த் ரசிகர்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. பொறுமையாக பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.